பேர் டாக்டர் வில்லேஜ். ஏரி தண்ணியை திறந்து விட்டு ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனோட இந்த கழிவு நீரும் வருது. எங்களுக்கு ஒரு தீர்வாக வாய்க்கால் வெட்டி அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதோட முக்கியமாக ஸ்கூல் பில்டிங்கில் வெளியே போக முடியல. ஒரு பாலோ ஒரு தண்ணியோ எங்களால் போய் வாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுது. வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக. வண்டியோ எந்த ஆட்டோவோ உள்ளே வரல சார். எங்கள் வீட்டு செவுரு பிடிச்சின்னு நிற்குது சார். எங்கள் இடுப்போடு நிற்குது தண்ணி. எங்களால் வெளியே வர முடியல. ஒரு 2 வீலர் போனாலும் வடிக்கு கீழே தான் விடுறோம். போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு பண்ணி எங்களுக்கு அமைச்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் வில்லேஜ் நகரில் இருக்கோம் சார். எங்களுக்கு எப்பவுமே என்ன செய்கிறாங்க, இந்த சைடு என்ன செய்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஏரி என்ன செய்கிறாங்க, உள்ளே பட்டி போட்டு வளர்க்குறாங்க பண்ணிங்களை. அந்த பண்ணிங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக எங்கள் லைனில் உடச்சி விட்டுறாங்க. உடச்சி விட்டுறதால இங்கே இருக்கிற திட்டத்தில் ஒரு 500,000 குடும்பங்களுக்கு பாதிப்படையுது. இதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிங்க, இதிலே பூச்சி பாம்புங்க எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. இதனால எங்கள் தண்ணியும் என்ன செய்யுதுன்னா, எங்கள் தண்ணிக்கும் பாதிப்பு ஏற்படுறதால எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் நாங்கள் காமிட்டும் போது என்ன சொல்கிறாங்க, உங்களால் நீர் மூலியமாக உங்களுக்கு பரவுது இந்த வியாதியே, உங்கள் தண்ணியை சுத்தபத்தமாக வச்சுக்கிங்கன்றாங்க. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன சார் சுத்தபத்தமாக வச்சுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். வீட்டை சுற்றி வேணால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியால் போய் மோட்டரில் போய் நிற்கிது இந்த தண்ணி. இதனால் நாங்கள் குடிக்கிறோம், இதே தண்ணி தான் நாங்களும் குடிக்கிறோம். இதனால் எங்களுக்கு நோய் ஏற்படுதுன்றாங்க. இதை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியல சார். நாங்கள் பல தடவை எல்லார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கம்ப்ளைண்ட் பண்ணோம், யாருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. முறையான வாய்க்காலை எடுத்து தூர் வாரி எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க சார். இதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட 1000 வீடுங்க இருக்கும் சார். இங்கே 1000 வீடுங்க இருக்கும். திட்டத்திட்ட என்ன சொல்றதுன்னா, யாருமே பல முறை போராட்டம் பண்ணோம், எந்த இதுவுமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க சார். இது எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லைங்க சார். இதான் சார் இங்கே இருக்கிற இப்போ சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவோ ஒரு பால் பாக்கெட்டோ எங்களால் போய் வாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பசங்களை தூக்கிட்டு போய் விடுற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பண்ணிங்க கூட சேஃப்டியாக இருக்குது சார். எங்களுடைய உயிர் இன்னைக்கு சேஃப்டி கிடையாது சார். அதுதான் இன்னைக்கு நிலவரமே எங்களுக்கு. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணிங்க பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக வச்சிருக்காங்க. இன்னைக்கு மனிதர்கள் நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கோம்னு நீங்களே பார்த்துங்க. இதுக்கு கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. இது எத்தனை வருஷமா நாங்களும் போராடிட்டு இருக்கோம் தெரியுங்களா. இன்னையோட நிலைமை ரொம்ப பாதிப்பு உள்ளாய் அதிகமான பாதிப்புகளை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் சார். நாங்கள் இன்னும் மழையே இல்லாத காலத்துல இந்த மாதிரி இன்னும் மழை காலம் இன்னும் 2 மாசம்னா எங்க நிலைமை என்னதான் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல சார். இதுக்கு நல்ல தீர்வு நீங்க தான் சார் எடுத்து கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500-600 குடும்பம் இருக்காங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை பெய்யும் போதெல்லாம் அதுக்கு வடிகால் இல்லாததுனால அந்த வடிகால் வசதி செய்ய மாட்டேன்றாங்க. செய்யும் போதெல்லாம் இதுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த பக்கத்தில் இருக்க வேற ஒரு நகை இருக்கும், இந்த நகை இருக்கும், பிரச்சனை வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போய் தண்ணியை மூணுனாக்கா அவங்க திறந்து விடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகாரி வரவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு அதாவது அந்த நேரத்தில் ஒரு சொல்யூஷன் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் பின்னால் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் ரோட்லலாம் இது ஆறில் போகிற மாதிரி இருக்குது. எப்படி பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க? இதனால் கொஞ்சம் ரொம்ப அதாவது வியாதி இருக்கிறது வேற. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. இங்கே பாருங்கள் தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரோட்டுக்கு மேலே தண்ணி போகுது. அப்போ அந்த ரோடை என்ன பண்ணணுன்னாக்கா, அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை முதல்ல அதை செய்யணும். வழியே இல்லாமல் எல்லா இடத்துலையும் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தான் நிற்கிது. தண்ணி பத்தாதுன்னு சொன்னாக்கா அந்த பண்ணிங்க வேற தொல்லை பண்ணுது. இப்போ அதெல்லாம் யாருக்குங்க செய்கிறாங்க? நாங்கள் போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச உடனே அது சரிங்க பார்க்குறேங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கலான்றாங்க. வராங்க, அந்த ரோட்டில் மேலே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு விடிவே இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த இதை கொஞ்சம் சரி பண்ணி இந்த தண்ணியை வேறு எங்கேயாவது போகிறதுக்கு, அதாவது நம்ம அடுத்தவங்க பிளாட்டில் போகுது, இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. ஏன் அடுத்தவங்களும் கஷ்டப்படணும்? எங்களுக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வடிகாலை ஒழுங்குபடியாக செஞ்சு அதை செஞ்சுட்டாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.